அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, குறிப்பாக ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையிலும், புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் நன்மையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு கேது பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. குறிப்பாக குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்திற்குள் வருகிறார். தனஸ்தானத்தை விட்டு விலகுவது சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதோடு இந்த வேளையில் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை விட்டு கேது விலகுகிறாருங்க. கேது சப்தமத்தில் நுழைகிறார். திருக்கணிதத்தின்படி இந்த ராகு கேது பயிற்சி 26ஆம் தேதி முதல் நடைபெறுகின்றன. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இதே இடத்தில்தான் நிலை கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் ராகு கேதுவின் பயிற்சியால் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைவாக கிடைக்கும். சிறு காரியத்தில் கூட மிக பெரிய அளவிலான புதிய வாய்ப்பும் அலைச்சல் சிரமம் குறைந்து மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான யோகமும் உங்களை தேடி வருகிறது. மன கவலை, குழப்பம் போன்றவை விலகுவதோடு வீண் வாக்குவாதம், தேவையற்ற பிரச்சனைகள், தடுமாற்றம் போன்ற அனைத்தும் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியால் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் அஷ்டமத்தை விட்டு கேது விலகுகிறார். எனவே எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்துமே நீங்கி தெளிவாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மேலும் சந்திரன் துவக்கத்தில் ஜென்மத்திலும் அதற்கு பிறகு 2, 3, 4 என பல இடங்களிலும் வலம் வரப் போகிறார். 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்றும் இந்த வாரத்தின் இறுதியில் வலம் வரப் போகிறாருங்க. குறிப்பாக 27ஆம் தேதி அன்று 3ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். அப்படி சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல தடுமாற்றங்களை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் 27ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று சூரியனுடன் இணைந்து வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அதிலும் குறிப்பாக இந்த அமாவாசை தினத்தன்று பித்ரு தோஷம், பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் முன்னோர் வழிபாட்டை சிறப்பான முறையில் மேற்கொண்டால் தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. சந்திரன் மற்றும் சூரியனின் அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் உச்சம் பெற்று அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தில் வலம் வருவதால் பல சிரமங்கள் பல வகையில் உங்களுக்கு குறைவதோடு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை சிரமம் இல்லாமல், சிக்கல் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் புறக்கணிக்கப்பட்டு வந்த பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரப்போகிறது. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வேலை மாற்றம் மற்றும் ஊதிய உயர்வு போன்றவை மிக சிறப்பாக கைகூடும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாக தேடி வரப்போகிறது சூரியனின் அமைப்பால். அதோடு மட்டுமல்லாது குரு பகவானும் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். மிக விரைவில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் நுழைய போகிறார். அதற்கு முன்னதாக இந்த வேளையில் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நிறைந்த நன்மையையும் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பெறுவதால் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு சற்று தாராளமாகவே கிடைக்கிறது. இந்த தருணத்தில் அற்புதமான யோக பலன்கள் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வரப்போகிறது. பல்வேறு வகையில் புதிய வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு, நன்மை நிறைந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அற்புதமான யோகமும் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக உண்டு. குரு 4ஆம் இடத்திலும் சுக்கிரன் 2ஆம் இடத்திலும் வலம் வருவதால் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இல்லத்தில்
ஆனந்தமும் குதூகலமும் நடைபெறக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் பல நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் தடைதாமதம், நெருக்கடி என்று இருந்த பல நிகழ்வுகளை விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார். சிறு முயற்சியில மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் குரு பகவான் சுகஸ்தானத்தை வலு சேர்ப்பதோடு மிக விரைவில் 5இல் அமரப் போகிறார். சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான தடை என்று இருந்த காரியங்கள் தகர்த்தெறியப்பட்டு பல பணிகளில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமையும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உண்டு. ராசியின் அதிபதியான சனி திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தை விட்டு விலகிவிட்டார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று இறுதி தருவாயில் வலம் வருகிறார். எனவே சனியின் அமைப்பால் உறுதியாகவே சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். பணிச்சுமை அதிகரித்தாலும் பணி இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6இல் வலுவாக அமர்ந்திருக்கிறார். யோகஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் காரிய வெற்றியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சரியாக தவறவிடாமல் கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் சுபத்துவ பாதையில் குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்தை வலு சேர்க்கிறார். எனவே கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான யோகம் கிடைக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வினை தீர்ப்பார் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தங்களுடைய வாழ்வில் இருந்து தகர்த்தெறியப்பட்டு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.